வணக்கம் மக்களே, கொங்குமங்கை சேனல்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி பாஸ்மதி பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத குக்கரில் ஈஸியாக வீட்டில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம், அன்னாச்சி முட்டை எல்லாம் போட்டுட்டு 2 பச்சை மிளகா, 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது, 3 பெரிய தக்காளி எல்லாத்தையும் நம்ம போட்டு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு இதுக்கு தேவைப்படுற உப்பு போட்டு இதை வேக வச்சிடலாம். இதுக்கு தேவைப்படுற மசாலா வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா அண்டு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் இது எல்லாமே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அது வெந்துடும். அதுக்குள்ளே சிக்கனை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ இதில் சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக்கர் விசில் போடாமல் நம்ம மூடி வைக்கணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை இந்த 2யுமே நம்ம போட்டு விசில் போடாமல் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லைட்டாக உப்பு பார்த்துட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை விசில் போடாமல் அரிசி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி போட்டுக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எலுமிச்சைப்பழ சாறு வந்து கடைசியாக ஒரு எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு பார்த்துக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு வந்து உப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த உப்பு வந்து தண்ணி கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சரியாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். அவ்வளோதான். 2 விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு பாருங்கள். 5லேருந்து 6 பேர் கண்டிப்பாக சாப்பிடலாம். 3/4 கிலோ கறிக்கு 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டு பண்ணணும்னா நல்லாயிருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்மதி ரைஸுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, ஜீரக சம்பா அப்படின்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.